மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுதாம்சு துலியா, அமானுல்லா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. வழக்கின் பின்னணியை கேட்டறிந்த நீதிபதிகள் சவுக்கு சங்கரை ஏன் இடைக்காலமாக விடுவிக்க கூடாது, அவரால் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளதா, குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டிய அவசியம் என தமிழக அரசுக்கு சரமாரி கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு சவுக்கு சங்கரை விடுவித்தால் பொது ஒழுங்கு கெடும் என்றும் அவர் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதிடப்பட்டது. இதனிடையே சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சார்பில் குண்டர் சட்டத்தின் கீழான கைதுக்கு எதிரான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளதால் இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு இந்த மேல்முறையீடு மனு தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 18ஆம் தேதி தள்ளி வைத்துள்ளது. அன்றைய தேதியில் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது சரியா அல்லது அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவதா என்பது குறித்த ஒரு முக்கிய முடிவை உச்சநீதிமன்றம் எடுக்கும்